விருச்சகத்துக்கு 4 ராகு, 10 கேது. தொழில் அமைப்பில் கொஞ்சம் திடீர்னு கூட இருக்கவங்க ஏதாவது சதி செய்வாங்க. அதனால் தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுக்கு விநாயகரை எப்பவுமே நம்ப வச்சுக்கோங்க. விநாயகருக்கு அருகம்புல் கொடுக்க தொழில் அனுகூலம் கிடைக்கும். இரத்த சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய், சளி தொந்தரவு, இரத்தத்தில் வரக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் டிசீசஸ், அதே போல் வேறு என்ன பண்ணணும், இந்த சளி, அந்த ஃப்ளூ, இந்த ஃப்ளூ, அதுன்னு சொல்கிறாங்கல்ல, பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாத்தையும் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிடணும். ராகுக்கு எது வரச்சுவே. ராகுக்கு எது வருது திருக்கணிதத்தின்படி 5ஆம் மாதம், வாக்கியத்தின்படி 26 இந்த பிட்வீன் நாளில் ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க. பெற்றோர் பெரியோர் ஹெல்த்தை பார்த்துக்குங்க. கூட இருக்கவங்க விஷயத்தில் கோபதாபப்படாதீங்க. உறவு முறையில் சின்ன சண்டை கூட பிரச்சனை ஆகும். அதே சமயம் தனம், குடும்ப, வாக்கு, சுபவிரிய பிராப்தம், அனுகூலத்தை தரும். மாஸ்டர் செக்கப் தான் ரொம்ப முக்கியம். தொழில் ரீதியாக அருகம்புல் விநாயகருக்கு வைக்க அனுகூலம் ஏற்படும். காரிய சித்தி மாலை அல்லது கணபதி காயத்ரி அப்படியே ஓட விட்டுக்கினே இருந்தீங்கன்னா தொழில் அமைப்பு ஏற்றம் பெறும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தனிப்பட்ட முறையில் 4ஆம் இடத்தில் குரு பார்க்கறதுனால, ராகு இருந்தாலும் குரு பார்க்குறாரு 1 வருஷத்துக்கு. டப்புன்னு குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுங்க. நீங்களே பெருசாக இருந்து எப்படி உங்களை நம்பி தானே இருப்பாங்க. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர், அவங்களுக்கெல்லாம் சிலதெல்லாம் ரொம்ப மன வருத்தம் இருக்கும். இப்படி நம்மளை கண்டுக்காமல் இருக்கீங்களேன்னு போய் மனம் விட்டு பேசுங்க. அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் செய்யுங்க. நிறைய விஷயம் நல்லதாகிடும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்லது செய்தி கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் இந்த பிரச்சனைகள் தீரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு ஏற்படும். தடைகள் வருமா தொழிலில்? தொழில் மாற்றங்கள் பண்ணுவதற்கு முன்பாக குடும்பத்தில் கேட்டு விட்டு பண்ணுமா. அதே போல் தொழிலில் கூட இருக்கவங்களை முழுசாக நம்பி ரகசியங்கள் சொல்லாதீங்க. தொழிலில் மேலதிகாரிகள், உங்களுடன் வேலை செய்பவர்கள், உங்களுடன் பார்ட்னராக இருப்பவர்கள் யார் விஷயத்திலும் ஒரு கண்ணு வச்சுக்குங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டால் தேவையில்லாத உங்களை வம்பில் விலை கொடுத்து மாட்டி விட்டுருவாங்க. அதுதான் அந்த 10 இருக்கக்கூடிய கேது பண்ணுவார். அதனால் சிறிது கவனமாக இருக்கணும். விநாயகரை பிடித்து கொள்ளணும். பெரிய அளவுக்கு அனுகூலம் ஏற்படும். அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வைத்தீஸ்வரன் போகணுமா. வைத்தீஸ்வரன் கேள்விப்பட்டிருக்கீங்களே, முத்துக்குமாரசாமி, வைத்தியநாத சுவாமி, மாயவரத்தில் இருக்குது. அங்கே போயிட்டு 1 கிலோ பசுனை, 100 கிராம் விபூதி, 100 கிராம் குங்குமம் கொடுத்து கோயில் முறைப்படி பூஜை பண்ணி விபூதி குங்குமம் எடுத்துகிட்டு வந்து நல்லா காய வச்சு பெட்ரூம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். எப்பப்போ தோணுதோ வச்சுக்கோங்க. ஆஃபீஸில் வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு டப்பாவில் போட்டு அங்கங்கே வச்சுக்கோங்க. தேக ஆரோக்கியம் பலப்படுமா. தேக ஆரோக்கியம் பலப்பட்டாவே விருச்சகம் தெம்பாக இருக்கும். விருச்சகத்துக்கு பிரச்சனையே தேக ஆரோக்கியம் தான். அதில் ஒரு கோளாறு வந்துட்டால் என்ன இருந்தாலும், சொத்து இருந்தாலும், 500 கோடி இருந்தாலும் பயந்துருவீங்க. அதனால் தேக ஆரோக்கியத்தை பிரமாதமாக வைத்துக்கொள்ளுங்க. பாரம்பரியாக இருக்கக்கூடிய நோய் உபத்திரம் மாட்டாமல்